ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி டேஸ்டியான சுவையான சீரக சம்பா எறா பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், சீக்கிரமாக குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு முறை செஞ்சிங்கன்னா மறுபடியும் இதே போல் செய்வீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான எறா பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அரை கிலோ எறா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற இந்த குடலெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அரை கிலோ எறா. 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. 2 பழுத்த தக்காளி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்தியா கேட் ஜீரக சம்பா ரைஸில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். இது நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. இப்போ பார்த்துக்கோங்க, 2 கிளாஸ் அரிசி போட போகிறேன். 1 கிளாஸ் போட்டாச்சு. இப்போ 2வது கிளாஸ் அரிசி போட்டுக்கலாம். அரை கிலோ எறாக்கு இந்த மாதிரி கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். 2-3 வாட்டி வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். குக்கரில் தான் பண்ண போகிறேன். இப்போ குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு 4-5 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு போட்டுக்கலாம். 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. நல்லா கமகமன் வாசனைக்கு கொஞ்சம் கல்பாசி, 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 3 பிரியாணி இலை போட்டுக்கோங்க. நீல வாக்கில் நறுக்கின 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு புதினாவையும் கொத்தமல்லியும் நல்லா வதக்கிக்கலாம். பழுத்த தக்காளியாக 2 தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற 2 டீஸ்பூன் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டதும் அடி பிடிக்க ஆரம்பிக்கும், அடி பிடிக்காமல் வதக்கிக்கோங்க. அடுத்து இப்போது அரை கிலோ எறாவையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இன்னும் வதக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எறா கூட எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். இப்போ இந்த எறாவை நல்லா எண்ணெயிலேயே சுருள வதக்கிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்களும் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. நல்லா தக்காளி எல்லாம் சாஃப்டாக ஆகிடும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாகி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ 1 நிமிஷம் நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. இப்போ 3 டீஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். தயிரையும் போட்டுட்டு ஒரு செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தண்ணியோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இப்போ இந்த தயிர், தக்காளி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டில் இருக்கிற தண்ணியே எப்படியும் 1 கிளாஸ் இருக்கும். இதை நம்ம மைனஸ் பண்ணிடலாம். 1 கிளாஸ்க்கு 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 2 கிளாஸ்னால 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதில் 1 கிளாஸ் மசாலா தண்ணியை மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் 1.5 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்சுருக்கிற ஜீரக சம்பா ரைஸை போட்டுக்கலாம். அவ்வளோதான். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவும் மிக்ஸ் பண்ணி விடாதீங்க, அரிசி உடஞ்சிரும். இப்போ குக்கர் மூடியை போட்டு விட்டுடலாம். 2 விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், 2 விசில் வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெயிட் ஆறட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க. கடைசியாக மேலே 2 டீஸ்பூன் விருப்பப்பட்டால் நெய் போட்டுக்கோங்க. வேண்டான்னா நீங்கள் விட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா கமகமன்ட்டு சீரக சம்பா எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கட்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டு குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் காலி பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. கூடவே நல்லா தயிர் சம்பல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக அவங்கள பாராட்டுவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இதே போல் ஜீரக சம்பா ரைஸில் எறா பிரியாணி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.